அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி இதை செய்தால் உங்களுக்கு 10 கோடி கிடைப்பது உறுதி. யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில இன்றைய நாள்ல விருச்சக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த 30/12/2024 தேதியான இன்றைய தினம் மார்கழி அமாவாசையாக கருதப்படுகிறதுங்க. அதாவது இந்த மார்கழி அமாவாசையான இன்றைய தினத்துல சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நிகழ்வினை அமாவாசை நாள் என்கின்றோம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவுக்கு காரணமாக கருதப்படுகிறார். அதனால் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் பித்ருலோகத்தில் இருக்கும் அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம். அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்க வேண்டும். தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசியை பெறுவதற்கு உரிய நாளாக அமாவாசை மட்டுமே கருதப்படுகிறது. மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதே போல் அமாவாசை நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும், சில விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை உண்டு. மார்கழி அமாவாசை நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், அவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் மார்கழி அமாவாசையான இன்றைய தினத்துல பக்தி செய்வதற்கு மிக உயர்வான ஒரு மாதமாக இந்த மார்கழி அமாவாசை கருதப்படுகிறது. இந்த மார்கழி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியதாகும். அதிலும் அமாவாசை, பௌர்ணமி போன்ற முக்கிய விரத மற்றும் வழிபாட்டு நாட்களில் மார்கழி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகின்றன. பொதுவாகவே அமாவாசை என்பது முன்னோர்களுடைய வழிபாட்டிற்குரிய நாள் என்பதும் அனைவருக்கு தெரியும். ஆனால் மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு. அதிலும் இந்த ஆண்டு வரும் மார்கழி அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது. அந்த வகையில் மார்கழி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல, அகால மரணம் அல்லது ஒரு மரணம் அடைந்தவர்களுக்கு மார்கழி அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமல்ல, மார்கழி அமாவாசையில் இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பல தலைமுறைக்கு இருக்கும் பித்ருதோஷம் நீங்கும். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்குவதுடன் வீட்டில் மகிழ்ச்சி, வளர்ச்சி, செல்வ வளம் ஆகியவை அதிகரிக்குங்க. அப்படிப்பட்ட இந்த மார்கழி அமாவாசை நாள் அனுமனின் அவதார தினம் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வதால் சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களும் நீங்குங்க. ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு உள்ளவர்கள் மார்கழி அமாவாசை நாளில் நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம் அல்லது சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சந்திரனால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். இப்படி பல சிறப்புகள் மிகுந்த ஒரு காலமாகவே இந்த மார்கழி அமாவாசை அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குது.